ரிவர்ஸ் கியர். சங்க காலத்திற்கு முன்னால், சரித்திர காலத்திற்கும் முன்னால், மனித நாகரிகம் தோன்றிய காலம் முதல் மனிதனே தோன்றிய காலம் வரை பின்னால் நடந்து சுற்றி பார்க்க தயாராகுங்கள். இது ஹைடெக் மொழியில் ஓர் அகழ்வாராய்ச்சி சுற்றுலா. மனிதன். அகண்ட வெளியின் வரலாற்றில் சுமார் 5-6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வரை சூரிய மண்டலமோ பூமி என்கிற தக்குநூண்டு கிரகமோ கிடையாது. சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் அகண்ட வெளியில் சிதறிய வண்ணம் இருந்த தூசியும் துகள்களும் கொதித்துக் கொண்டிருந்த குடிக்கற்களும் இணைந்து ஒரு நெருப்பு கோளமாக உருண்டு திரண்டது. பிறகு அதன் மேற்பரப்பு பல லட்சம் ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு மெல்ல மெல்ல குளிர்ந்து கொண்டே வந்து ஒரு திடமான உருண்டையாக உருப்பெற்றது. அந்த உருண்டை சூரிய மண்டலத்தின் தலைவனான சூரியனை சுற்றி வலம் வரவும் ஆரம்பித்தது. பூமி என்று நாம் இப்போது அழைக்கிற அந்த பெயரில்லாத உருண்டையின் எந்த இண்டு இடுக்கிலும் புல், செடி கொடியோ கடுகளவு உயிரினமோ கிடையாது. அப்போது பூமி ஒரு வெறும் 7927 மைல் விட்டமுள்ள மிதக்கும் பாறை. சுமார் 100 கோடி ஆண்டுகளுக்கு பிறகே பூமியில் கடல்கள் உருவாகின. அநேகமாக 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எப்படியோ ஒரு விசித்திரம் நிகழ்ந்ததில் கடலுக்குள் பாக்டீரியா என்கிற நுண்ணுயிர்கள் தோன்றின. நியாயமாக இந்த பாக்டீரியாதான் நம் முதன்மையான எள்ளுத்தாத்தா. கூடவே செடிகள் வளர ஆரம்பித்தன. செடிகள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உணவாக்கிக் கொண்டு ஆக்சிஜன் வாயுவை வெளிப்படுத்தின. இன்றைக்கும் உலகில் உயிரினங்கள் தோன்ற வழிவகுத்த தாய் செடி கொடிகளே. ஆக்சிஜன் இல்லையேல் மனிதன் இல்லை, ஏன் எந்த உயிரினங்களும் இல்லை. சாமானியர்களுக்கும் பரிச்சயமான மீன் வகைகள்தான் முதலில் தோன்றிய உருப்படியான உயிரினங்கள். இவை தோன்றியது சுமார் 40 கோடி ஆண்டுகளுக்கு முன். பிறகு பாம்புகள், பல்லிகள் போன்ற ஊர்வன தோன்றி படிப்படியாக வளர்ந்து டைனோசர்களாக விஸ்வரூபம் எடுத்தன. 25 கோடி வருஷங்களுக்கு முன் தொடங்கி 6 கோடி ஆண்டுகள் வரை பூமியில் நடைபெற்றது டைனோசர்கள் அடங்கிய ஊர்வன யுகம்தான். டைனோசர்கள் நிமிர்ந்தால் அண்ணா சாலை LIC கட்டடம் உயரத்திற்கு இருந்தாலும் அவை போட்டது முட்டைகளே. 10 கோடி ஆண்டுகளுக்கு உலகில் டைனோசர் ஆட்சிதான். கூடவே குட்டி போட்டு பால் கொடுக்கும் எலிக்குஞ்சு சைஸ் பிராணிகள் தோன்றின. டைனோசரின் விரல் நகம் அளவு கூட இவை இல்லை என்றாலும் நேரடியாக குட்டி போடுவதென்பது ஆச்சரியமான பரிணாம வளர்ச்சி. மம்மல்ஸ் என்கிற பாலூட்டிகளின் இந்த ஆட்சி சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியது. இன்று வரை தொடர்கிறது. இதில் ஓர் உயிரினம்தான் மனிதன். மொத்தமாக பூமியின் காலத்தை 100% என்று எடுத்துக்கொண்டால் அதில் பாலூட்டிகளின் ஆட்சியின் பங்கு 4% தான். இதில் குறிப்பாக மனிதன் என்கிற ஸ்பெஷல் உயிரினத்தின் வரலாறு வெறும் 0.1% மட்டுமே. ஆனால் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறோம்! பாலூட்டிகளின் பரிணாம வளர்ச்சியின் போது பல்வேறு வகையான குரங்குகளைப் போல பலவிதமான மனிதர்கள் தோன்றினார்கள். அதில் மாடர்ன் மேன் எனப்படுகிற நாம் தோன்றியது சுமார் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான். தற்போது நம்மோடு வளைய வந்து பல பெண்களை அலற வைக்கும் கரப்பான் பூச்சி கூட 25 கோடி வருஷங்களாக பூமியில் வசித்து வருகிறது. கரப்பான் பூச்சி நம்மை பார்த்து நேற்று வந்தவைய என்று தாராளமாக வரலாற்றுச் சான்றோடு சொல்லலாம். ஹோமோசேப்பியன் என்று அழைக்கப்படுகிற நாம் முதலில் தோன்றியது ஆப்பிரிக்காவின் நடுப்பகுதியில்தான். ஆப்பிரிக்க கண்டத்தை பாருங்கள். மொத்த மனித சமுதாயத்தின் இதயம் போல அது அமைந்திருப்பதை கவனிக்கும் பொழுது வியப்பு ஏற்படுகிறது. ஜாதி, மதம், நாடு, மொழி எதுவுமே இல்லாமல் நிர்வாணமாக சடைமுடியோடு உருவிக்கொண்டே ஆப்பிரிக்க நாடுகளில் உலாவிய அந்த மனிதன்தான் பிற்காலத்தில் தோன்றிய சாக்ரட்டிஸ், புத்தர், அலெக்சாண்டர், நியூட்டன், பீத்தோவன், மைக்கேல் ஏஞ்சலோ, காந்தியடிகள், அக்பர், செங்கிஸ்கான், காலிகூலா, ஹிட்லர், இடி அமீன், நீங்கள், நான்
எல்லோருக்கும் முதன்மையான முன்னோர். அது மட்டுமல்ல, அந்த முதல் மனிதன் ஆண் அல்ல, பெண். அந்த பெண் முதல் ஆதி மனிதன் ஒரு பெண் என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை. சுருக்கமாகச் சொன்னால், முதல் மனிதன் ஆதாம் அல்ல, ஏவாள்தான். அதுவும் அவள் ஐரோப்பிய வெள்ளைக்கார ஏவாளும் இல்லை, ஆப்பிரிக்க கருப்பு ஏவாள். சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண் ஆப்பிரிக்காவின் தென்பகுதியில் ஒரு மலைச்சரிவில் நடந்து சென்றாள். மலைக்கு அடிவாரத்தில் கடல். கடற்கரையை நோக்கி அவள் நடந்து சென்றிருக்க வேண்டும். கடலோரமாக செத்துக் கிடந்த ஏதோ பிராணி அவள் பார்வையில் பட்டிருக்க வேண்டும். அதை சாப்பிடுவதற்காக அவள் மலைச்சரிவில் இருந்து இறங்கியிருக்கலாம், அல்லது வெறுமனே அங்கே சிறிது நேரம் அமர்ந்து இளைப்பாரி கடலை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்திருக்கலாம். அவள் மனதில் என்ன ஓடியதோ யாருக்கு தெரியும். ஒரு நல்ல விஷயம், நடந்து சென்ற அவள் தன் காலடிச் சுவடுகளை விட்டு போயிருக்கிறாள். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த காலடிச் சுவடுகளை கண்டுபிடித்தார்கள். ஆராய்ச்சிகள் நடத்தியதில் அந்த சுவடுகள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று தெரிய வந்து விஞ்ஞான உலகம் பிரமிப்பில் ஆழ்ந்தது. சும்மா இல்லை, சந்திரனில் நீல் ஆம்ஸ்ட்ராங் பதித்த முதல் காலடிக்கு இணையானது அல்லவா அது? நம்மைப் போலவே கைகளை வீசி சாவதானமாக நடந்த அந்த முதல் பெண்ணிடம் ஒரு விசேஷ ஜீன் இருந்தது என்றும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். மீட்டோகாண்ட்ரியல் DNA என்கிற ஜீன் அது. உலகில் உள்ள அத்தனை மனிதர்களும் உருவாக அடிப்படை காரணமான ஆதார சக்தி அந்த ஜீன் தான் என்று விஞ்ஞானிகள் பிற்பாடு அறிவித்தார்கள். ஆகவே விஞ்ஞான அடிப்படையில் பார்த்தாலும் முதலில் சக்தி இல்லையே சிவமில்லை. ஆண் உதவி இல்லாமல் தாங்களாகவே வம்சவிருத்தி செய்து கொள்ளக்கூடிய பெண் உயிரினங்கள் உண்டு. அபிக்ஸ் என்கிற வகை ஓர் உதாரணம். இந்த வகை உயிரினங்களில் பெண் தானாக உள்ளுக்குள் கருத்தரித்து ஒரு மகளை பெற்றெடுக்கும். வம்சமாக தாய் மகள்தான், ஆணே கிடையாது. ஆனால் அத்தனையும் ஒரே மாதிரி குளோன்கள் என்பதால் இதில் பரிணாம வளர்ச்சி என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. இறைவன் சில உயிரினங்களை மட்டும் ஒரு சோதனை முயற்சியாக இப்படி படைத்திருக்க வேண்டும். மனித இனத்திலும் பெண் இந்த வகையில் ஆண் உதவி இல்லாமல் கருத்தரித்து பெண்களாக பெற்றிருந்தால் கிமு என்று ரொம்ப பின்னோக்கி போனால் மனிதனுக்கும் குரங்குகளுக்கும் ஒரே முன்னோர்தான் என்பது தெரிய வருகிறது. அந்த முன்னோரிடமிருந்து 2 கிளைகள் பிரிகின்றன. ஒன்று குரங்கு வகைகள், இன்னொன்று மனித வகைகள். குரங்குகளில் பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு பிரிவு ஏப்ஸ் என்று அழைக்கப்படும் குரங்குகள். இவை 4 வகை. கிப்பன் குரங்கு, சாகிற வரை ஏகபத்தினி விரதம். ஓராங்குட்டான் குரங்கு, தனிமையாக வாழ்ந்து அவ்வப்போது பெண்ணை தேடும் சாமியார் டைப். அடுத்து கொரில்லா, அரசர்கள் அரசியல்வாதிகள் மாதிரி அந்தப்புறம் வைத்துக் கொள்கிறவர். மற்றும் சிம்பன்சி, இது காசனோவா வகையைச் சேர்ந்தது, அதாவது பலவற்றை. குரங்குகளைப் போலவே மனித இனத்திலும் பலவிதமான மனித வகையினர் உலகில் நடமாடினார்கள். மற்ற மனித இனங்கள் அழிந்து மிச்சமிருந்தது 2 வகையினர்தான். ஒன்று நாம், மற்றொன்று நியாண்டர்தால் மனிதன். 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போது கொரில்லாவும் சிம்பன்சியும் காட்டில் வசிப்பது போல மனிதனும் நியாண்டர்தால் மனிதனும் சமத்துவமாக பூமியில் வலம் வந்தார்கள். நியாண்டர்தால் குடும்பத்தினர் தனியாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு தீமூட்ட தெரிந்திருந்தது. வேட்டையாடி இறைச்சியை சுட வைத்து தின்றார்கள். கொல்லப்பட்ட விலங்குகளின் தோல்களை உரித்தெடுத்து உடம்பில் சுற்றிக் கொண்டார்கள். இறந்தவர்களுக்கு பள்ளம் தோண்டி மிகுந்த மரியாதையுடன் புதைத்து கலங்கினார்கள். கூடவே அந்த உடல் மீது பூக்களை தூவினார்கள். குரோமேக்னன் என்று அழைக்கப்பட்ட இன்னொரு இனம்தான் நாம். இந்த வகை மனிதர்கள் பல்கிப் பெருகியவுடன் நியாண்டர்தால் மனித இனம் சுமார் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போனது. இதற்கான உண்மை காரணங்கள் தெரியவில்லை. 2 மனித இனங்களுக்கும் இடையே கலவிகள் நிகழ்ந்திருக்கக்கூடும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் மனித உடலில் நியாண்டர்தால் ஜீன் இல்லை. உடற்கூறுப்படி குரோமேக்னன் மனிதன்தான் ஹோமோசேப்பியன் என்று அழைக்கப்படும் இன்றைய மனிதன். ஹோமோ என்றால் மனித, சேப்பியன்ஸ் என்றால்
புத்திசாலித்தனமான நாமே வைத்துக் கொண்ட பெயர்தான். நம்மை விட புத்திசாலித்தனம் குறைந்த நியாண்டர்தால் மனிதர்களை ஒட்டுமொத்தமாக வேட்டையாடி அழித்தது நாம் தான் என்கிறார்கள் சில ஆராய்ச்சியாளர்கள். குரோமேக்னன் என்கிற மனித இனம் தனியாக பிரிந்து உருவாக வழிவகுத்த ஆப்பிரிக்க ஏவாள்தான் அந்த மலைச்சரிவில் நடந்து போனவள். இன்று குரோமேக்னன் என்கிற அந்த ஆதி மனிதன் பேண்ட் ஷர்ட் அணிந்து கொண்டு சாதாரணமாக அண்ணா சாலையில் நடந்து போனால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது. அவனிடம் மயிலாப்பூருக்கு போக விலாசம் கூட கேட்பீர்கள்.